பிரைஸ் தி லார்ட். இந்த அருமையான காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். காலைதோறும் ஆண்டவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக யோசுவாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். இஸ்ரவேலருக்கும் கிபியோனியருக்கும் ஒரு உடன்படிக்கை இருந்தது. ஒருமுறை எமோரியரின் 5 ராஜாக்கள் கிபியோனியருக்கு விரோதமாக வந்துவிட்டார்கள். கிபியோனியர் உடனடியாக யோசுவாவை உதவிக்கு அழைக்கிறார்கள். யோசுவா தன் மனுஷரோடு இரவெல்லாம் பிரயாணப்பட்டு அந்த இடத்தை போய் அடைகிறான். அப்போதான் ஆண்டவர் சொன்னார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். 5 ராஜாக்கள் தங்கள் சேனைகளோடு வந்திருக்கிறார்கள். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்று கர்த்தர் சொன்னார். ஆம், ஆண்டவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். இஸ்ரவேலருக்கு தேவன் சொல்லும்போது, நீ யுத்தத்துக்கு போகும்போது உன்னிலும் உன் சத்துருக்கள் பலத்திருந்தால் உன் இருதயம் துவள வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறத பார்க்க. அப்படிதான் யோசுவாவுக்கு இந்த வார்த்தை கர்த்தர் திரும்ப சொல்லுகிறார். நீ அவர்களுக்கு பயப்படாயாக, அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று. இன்றைக்கும் நமக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனை எவ்வளவோ பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், எவ்வளவோ நம்மை விட மிஞ்சினதாக இருக்கலாம். ஆனால் அருமையான தேவ பிள்ளையே, நீ அதை நினைத்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ அதை நினைத்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் எல்லாவற்றையும் உனக்காக பார்த்து கொள்வார். அவர் உனக்கு ஜெயம் தருகிற ஆண்டவராக இருக்கிறார். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில், உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெல்லாம் வர பண்ணுவார். உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் தேசங்களில் எல்லாம், பூமி எல்லாம் ஆண்டவர் வர பண்ணுவார். ஒருவனும் உனக்கு முன் எதிர்த்து நிற்பதில்லை. ஆம், நாம் பயப்பட வேண்டியதில்லை. சத்துருக்கள் பயங்கரமாக ஆலோசனை பண்ணுவார்கள், நமக்கு விரோதமாய் பல முயற்சிகளை எடுப்பார்கள், உண்மைதான். ஆனால் ஏசாயாவை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை என்று சொல்லுகிறார். சத்துருக்களுடைய ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. இந்த காலை வேளையிலும் கூட உங்களுக்கு விரோதமாய் துஷ்டனுடைய, பொல்லாங்கனுடைய, பிசாசினுடைய ஆலோசனைகள் எத்தனை இருந்தால் அது நிலை நிற்பதும் இல்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. ஆகவே கர்த்தர் அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுத்தார். நீ பயப்பட வேண்டாம், ஆம், நீ தைரியமாயிரு, அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிலை நிற்பதில்லை என்று சொல்லுகிறார். ஆகவே வாஞ்சையோடு நாம் கர்த்தருடைய வழிகளிலே நாம் பலப்படுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாரார். ஜெபிப்போம். வார்த்தையில் உண்மையுள்ள எங்கள் பரிசுத்த தேவனை உண்மை நாங்கள் துதிக்கிறோம். நீர் சொன்னதை செய்கிறவர். யோசுவாவின் வாழ்க்கையில், இஸ்ரவேலருடைய வாழ்க்கையில் சொன்னதை செய்த தேவன். இந்த நாட்கள் அருமையான உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் உம்முடைய வார்த்தையின்படி சொன்னதை செய்கிறபடினால் உம்மை துதிக்கிறோம். இவர்களை பலப்படுத்தும், இவர்களை ஆசீர்வதியும், எல்லா பயங்களையும் இவர்களை விட்டு நீக்கிவிடும். கர்த்தருக்கு என்று தைரியமாக இருக்கட்டும். ஆசீர்வதி இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ்.